வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மூவலூர் ராமமிர்தம் அம்மையார் நினைவு திருமண நிதியுதவி திட்டம் மூலமாக எப்படி நிதியுதவி பெறுறது அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்க்க போகிறோம். அதாவது மூவலூர் ராமமிர்தம் அம்மையார் அப்படின்னா யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க ஒரு தேவதாசி ஒழிப்பு முறைக்காக அரும்பாடுபட்டவர். அது மட்டும் இல்லாமல் திராவிட இனத்தின் அருமை பெருமைகளை உலகிற்கு உயர்த்திய உன்னத பெண்மணி அப்படின்னு சொல்லலாம். மூவலூர் அப்படிங்கிறது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம். அங்கே பிறந்ததுனால தான் இவங்களுக்கு மூவலூர் ராமமிர்தம் அம்மையார் அப்படின்னு சொல்லி பேர் வந்துச்சு. இவங்களுடைய காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1883 1962 வரைக்கும். ஸோ இவங்களுடைய நினைவாக தான் திருமண நிதியுதவி திட்டம் அறிவிச்சிருக்காங்க. இது யாருக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏழை பெண்களின் திருமணத்திற்கான நிதியுதவி தான் இருந்தது. ஸோ முதல்ல தொடங்கும் போது 15,000 ரூபா அப்படிங்கிற மாதிரி இந்த நிதியுதவி திட்டத்தை தொடங்கினாங்க. இப்போ இதில் எவ்வளோ தராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் 10th +2 முடிச்சிருக்காங்க அப்படின்னா, ஏழை பெண்கள் 10th +2 முடித்து திருமண வயதை நெருங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு 25,000 ரூபாயும் அது மட்டும் இல்லாமல் 8 கிராம் தங்கமும் தராங்க தாலிக்காக. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டிப்ளமோ டிகிரி இது மாதிரி முடிச்சிருக்காங்க அப்படின்னா 50,000 ரூபாய் பணமும் 8 கிராம் தங்கமும் தராங்க. ஸோ இந்த திட்டத்தில் நீங்கள் பயன்பெறணும்னு நினச்சிங்க அப்படின்னா மினிமம் நீங்கள் 10th முடிச்சிருக்கணும். ஒரு வேளை பழங்குடியின மக்களாக இருந்தாங்க அப்படின்னா மினிமம் 5வது வரைக்கும் படிச்சிருக்கணும். வயது வரம்பு 18 வயதாவது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். அதே மாதிரி அதிகபட்சம் 30 வயதுக்குள்ளே தான் இருக்கணும். ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்ணுக்கு மட்டும்தான் இந்த திட்டத்தில் நிதியுதவி தருவாங்க. அதே மாதிரியே கல்யாணம் ஆக போகிறதுக்கு 45 நாளைக்கு முன்னாடியே இந்த திட்டத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணிடணும். யார்கிட்ட அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சம்மந்தப்பட்ட ஊராட்சி ஆணையர் அல்லது மாவட்ட சமூக நல அலுவலர் அல்லது மாவட்ட ஆட்சித்தலைவர், இவங்களில் யாராவது ஒரு ஆள்கிட்ட நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணும்போது என்னென்னலாம் நம்ம கையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10th +2 முடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான சான்றிதழ், அது மட்டும் இல்லாமல் டிகிரி டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா அதற்கான சான்றிதழ், வயது சான்றிதழ், வருமானச் சான்றிதழ். வருமானச் சான்றிதழ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆண்டு வருமானம் 72,000க்கு மிகாமல் இருக்கணும். அதுக்கு அதிகமாக போயிடுச்சுன்னா நீங்கள் எலிஜிபிலிட்டி கிடையாது. அதே மாதிரி 18 வயசு கீழே இருந்தாலும் எலிஜிபிலிட்டி கிடையாது. 45 நாள், அதாவது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அப்ளை பண்ணிங்கனாலும் எலிஜிபிலிட்டி கிடையாது. ஸோ திருமணம் ஆகிறதுக்கான அந்த பத்திரிகை அதை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வச்சுருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் நீங்கள் கண்டிப்பாக வச்சுருக்கணும். அந்த அப்ளிகேஷனில் என்னென்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரோட பெயர் கேட்டிருப்பாங்க, அவங்களுடைய காப்பாளர் பெயர் கேட்டிருப்பாங்க. ஸோ எல்லாருடைய பெயர் கேட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மணமகன் மணமகள் பெயர் கேட்டிருப்பாங்க, மணமகன் தொழில் கேட்டிருப்பாங்க, சாட்சிகள் 2 பேர் பெயர் கேட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கல்யாணம் ஆகிறதுக்கு 45 நாளைக்கு முன்னாடி போய் அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக இதில் உங்களுக்கு நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா 50,000 ரூபா பணமும் 8 கிராம் தங்கத்திற்காக தாலிக்கு தங்கமும் கிடைக்கும். அதே மாதிரியே நீங்கள் 10th +2 முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக 25,000 ரூபா பணமும் தாலிக்கு தங்கமும் கிடைக்கும். கண்டிப்பாக 15 நாள் ஆகும் இந்த ப்ராசஸ் பண்ணி முடிக்கிறதுக்காக. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணி 15 நாள் கழித்து ப்ராசஸ் ஆகும் இந்த பணம் உங்கள் கைக்கு வர்றதுக்காக. ஸோ இந்த திட்டம் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். இதே மாதிரி நிறைய ஸ்கீம் அடுத்து தொடர்ந்து போடலாம்னு இருக்கும். ஸோ நீங்கள் மறக்காமல் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். கூடவே அந்த பெல் பட்டனை சேர்த்து அமைக்கி வச்சிட்டிங்கன்னா எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஸ்கீமை பற்றி சொல்லணும்னு நினச்சாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் நாகராஜன். டாடா.